Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன கூறியது என்பதை பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உறுதி செய்தது. இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்கவும் கோரி ராஜேஷ் தாஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் கடந்த வாரம் தீர்ப்பளித்த நீதிபதி 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பேலா திரிவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேஷ் தாஸ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதை நேரில் கண்ட சாட்சி இல்லை எனவும் பெண் எஸ்பி கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி பேலா திரிவேதி தலைமையிலான அமர்வு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனுவுக்கு பதில் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதோடு ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து வழக்கை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.